सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। பிரகரணத்துல ரெண்டு வாக்கியங்கள் வாரணோ யஜ்ஞாவச்சரணம் வைகுங்கதோ யஜ்ஞாவச்சரணம் இந்த மாதிரி ரெண்டு வாக்கியங்கள். இப்ப யஜ்ஞாவச்சரகான யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு சாதனமானது. யஜ்ஞா அவச்சரியத்தை அனிஷ்டா யஜ்ஞாவச்சரகா அவச்சரியத்தை அனுஷ்டியது. யஜ்ஞத்தை அனுஷ்டானம் செய்வதற்கு எது சாதனமோ அது அவசரம். வாரணங்கிறது ஒரு சாஸ்திரம், வைகுண்டம்ங்கிறது இன்னொரு விதமான கருத்து. இதுல ஒண்ணு ஹோமத்துக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரம், இன்னொன்னு மற்ற பாத்திரம். அதாவது இந்த உறவு கொலக்கு இதெல்லாம் ஹோமத்துக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரம். இதெல்லாம் வாரணங்கிற அந்த சாஸ்திரத்தினால பண்ணலாம். வாரணம் யஜ்ஞாவச்சரஸ்யா நத்வேதேன விதியாக, அதாவது ஹோமத்துக்கு உபயோகப்படாத பாத்திரங்கள் வர்ணாஷ்டாட்சத்தினால பண்ணலாம். ஹோமத்துக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரங்கள் விகந்தக சாஸ்திரத்தினால பண்ணலாம். இது ஒரு பொதுவான நியமம். இதுக்கு அபவாதங்கள்லாம் இதுன்னு சொன்னா அந்த பலாச சாஸ்திரத்தினால பண்ணணும், அஸ்வத்தினால ஆஸ்வத்துக்கு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விசேஷம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு நான் அந்த விசாரிக்க வரல. ஆதான பிரகடனத்துல இத்தனை இதனாலையும் ஏற்படக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் சம்பாதனம் பண்ணிடும். பிரகடனத்துல இந்த வாக்கியம் இருக்கு. அப்படியானால் இந்த வாக்கியம் ஆதானத்துக்கு அங்கமாக இந்த பாத்திரங்களை இருக்கிறது சொல்லலாம் இல்லையா? அப்படிதான் சொல்லலாம். ஆனால் ஆதானத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கும் சம்பந்தம். ஆதானத்துல இது உபயோகம் இல்லை. உபயோகம் இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஆதானத்துக்கு அங்கமாக ஒரு 3 யுக்தி இருக்கு. பவமான யுக்தின்னு இருக்கு. அந்த யுக்திக்கு அங்கமாக இந்த பாத்திரங்களை விசாரணை பண்றது இந்த வாக்கியம். இதே மாதிரி ஒரு உதாரணம் முன்னாடி வந்தது. ஆனந்தா கலந்து சப்தவிசாரத்தில் வாஜபேயத்தை வாஜபேயத்தினுடைய யூபத்துக்கு அளவு சப்ததச அறத்தின் பெருமானம் அப்படின்னு ஒன்று. வாஜபேயம் சோமதாகமானதுனால அதுக்கு யூபம் கிடையாது. ஏன் அப்ப என்ன பண்ணினார்? வாஜபேயத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய பசுராகத்துக்கு யூபம் இருக்கிறத வச்சுட்டு வாஜபேயத்தை யூபமான அதை எடுத்துட்டு அதுக்கு இந்த சப்ததச பெருமானம் பிடிக்கப்படுறது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே இவருக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? ஆதானங்கிறது யஜ்ஞம் இல்லை. ஆதானங்கிறது வைக்கிறது, அது ஒரு சம்ஸ்காரம். இது வச்சத்தினால ஆதான நிதானம் வைக்கிறது தான். இதை வச்சால் அக்னியை கடைஞ்சி எடுத்து அந்தந்த ஆயத்தனத்துல வச்சதுக்குதான் பெரிய ஆதானம். இப்படி வச்சாக்க அந்த அக்னிக்கு ஆபதி இருக்கும், தாரகவர்த்தி இருக்கும், தட்சிணாக்னிக்கும் இது சித்திக்கிறது. ஆனா இந்த ஆதானத்துக்கு இந்த பாத்திரங்கள் உபயோகம் இல்லை. இந்த பாத்திரங்கள் எல்லாம் யாகத்துக்கு உபயோகப்படும். ஆதானத்துக்கு உபயோகப்படாததுனால ஆதானத்துக்கு அங்கமான எட்டிக்கு உபயோகப்படுத்துறதுக்காக இந்த வாக்கியங்கள் வருது சொல்லலாம். அதே நியாயத்தை கொண்டவர். இதனால என்ன கிடைக்கும்? அந்த பவமான எட்டிகளுக்கு மாத்திரம்தான் இந்த வாரணாவிஜான இந்த பாத்திரங்கள் உபயோகப்படுமே தவிர மற்ற யஜ்ஞங்களுக்கு இல்லை. இது பூர்வபக்ஷம். இப்படி பூர்வபக்ஷம் வரும்போது சித்தாந்தம் குணானாஞ்ச பராமரிப்பார். சித்தாந்தமே சொல்லிட்டு அப்புறம் சூத்திரக்காக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பவமான பாஷக்காரருடைய வியாக்கியானப்படி
இந்த பகவான யக்திகள் ஆதானத்துக்கு அங்கமாகாது. ஆதான பிரகரணத்துல சொன்ன விஷயம் ஆதானத்துக்கு உபயோகப்படாத காலத்துல ஆதானத்துக்கு எது அங்கமோ அதோட சேருங்கிறது ஆனசக்கிய கலங்கள் நியாயம். நீ அந்த நியாயத்தை உபயோகப்படுத்தி ஆதாரத்துக்கு அங்கமாக இருக்கிற பகவான சக்திகளுக்கு அங்கமாக இந்த பாத்திரங்களை தியானம் பண்றதாக கொண்டு வரும். ஆனால் இந்த பகவான சக்திங்கிறது ஆதாரத்துக்கு அங்கமே இல்லை. அது எப்படி தெரிகிறது? ஆதானமும் அந்த அக்னியை உண்டு பண்ணக்கூடியது, அக்னிக்கு அங்கம். பகவான சக்தியும் அதே அக்னிக்கு தான் அங்கம். அதுக்கு எதாகவதி அப்படிங்கிற வாக்கியம் பிரமாணம் பாட்டுகார எதாகவதியே துப்பதிங்கிற இடத்துல அந்த துப்பதிங்கிற ஹோமம் சொல்லப்படுது. இந்த ஹோமம் பகவான இஷ்டியை தான் சொல்றாங்க. இந்த பகவான ஹவித்து சொல்லக்கூடிய இந்த 3 இஷ்டிகள் இருக்கு. அக்னியே பகவானாக, அக்னியே பாவக்காக, அக்னியே விஜயம் 3 தேவதைகளுக்கு இஷ்டி இருக்கு. இந்த இஷ்டியும் ஆவணியாக அக்னிகளை உற்பத்தி பண்றதுக்காகத்தான் வந்தது. அதனால இதுவும் அந்த அக்னிக்கு அங்கம், இஷ்டியும் அக்னிக்கு அங்கம், ஆதானமும் அக்னிக்கு அங்கம். சொன்னால் இந்த ஆதாரத்துக்கும் இஷ்டிக்கும் பரஸ்பரம் அங்காங்கிகாவும் இருக்க முடியாது. அப்படி இருந்தா தானே ஆதாரத்துல முடியாத சமயத்தில் அதுக்கு அங்கமான இஷ்டியில வர்க்கம் சொல்ல முடியும். அதனால ஆனசக்தி கலங்கன்யாவும் இது பிரவர்த்திக்கார்கள். குணானா ஒரே அந்த ஆகவியாதி அக்னிக்கு அங்கமாக இருக்கக்கூடிய பகவானத்துக்கும் ஆதானத்துக்கும் அசம்பந்தா பரஸ்பரம் அங்காங்கிகாத ரூப சம்பந்தம் கிடையாது. குணானாம் அசம்பந்தா. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்? ஏன்னா பராசத்வா இது ரெண்டுமே இன்னொன்றுக்கு அங்கமாக, ஆதாரமும் அக்னிக்கு அங்கம், பகவானேற்கும் அக்னிக்கு அங்கம். பரம்னா அக்னி. அந்த அக்னியை உண்டு பண்றதுக்காக செய்யப்படக்கூடியதாக இருக்கு. அதனால இது ரெண்டும் சமம். சமத்வா பராசத்வா சமத்துவம் இது ரெண்டுமே சமமாக இருக்கு. சமமாக இருக்கிறதுனால பரஸ்பரம் அங்காங்கிகாவும் கிடையாது. சூத்திரத்தை யோஜனை பண்ணிட்டேன். இந்த யுக்தி நிறைய இடத்துல வரும். ஆனா இந்த இடத்துல அவர் யோஜனை பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த சூத்திரத்தை யோசிச்சு சேர்த்து இந்த ஆகைனாச்சு இப்போ இந்த வாரண விஜயாந்தர அஷ்டரா நீங்க பாத்திரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இது பவமானேஷ்டிக்கு மாத்திரம் அங்கம் இல்லை. எங்க போறதுன்னா இந்த பிரகடனத்துல இருந்து வெளியில எடு. சர்வ யஜ்யத்துக்கும் கருத்து எல்லா யஜ்யத்துக்குமே செய்யக்கூடிய பாத்திரங்களுக்கு சாட்சத்தை விசானம் பண்ணக்கூடியது இந்த வாக்கியம். இங்க மாத்திரம் பவமானேஷ்டிக்கு மாத்திரம் இல்லை. ஒரு பட்சத்துல என்ன பண்ணணும் சொன்னா இந்த பவமானேஷ்டிக்கு மாத்திரம் இந்த பாத்திரங்களை வச்சுட்டு தூக்கி இருக்கணும். அப்புறம் அடுத்த யஜ்யத்துக்கு அது தனியா வேற இஷ்டப்படி வேற காட்சத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா சித்தாந்தத்துல அந்த ஆசான காலத்துல செஞ்ச அதே பாத்திரங்கள் தான் கடைசி வரைக்கும் எல்லா வெற்றி வரைக்கும் அதே தான் உபயோகப்படுத்தணுங்கிறது பூர்வபட்சத்துக்கும் உத்தரபட்சத்துக்கும் பலம்பரம். அக்னியை உண்டு பண்றது அப்படின்னா ஆனா இப்போ சித்தாந்தம் அப்படி இல்லை. அதாவது இதுதானே இது இரண்டு தானே கேட்கறது. அதை பவமானேஷ்டி ஆசானம் இது ரெண்டும் அக்னியை உண்டு பண்றது. இது பாஷ்யக்காரர் சொன்ன வார்த்தைக்காரர் இதை கண்டிச்சுட குமாரபட்சம் இப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பவமானேஷ்டிங்கிறது அக்னி அந்த அக்னியை உண்டு பண்றதுக்காக வச்சிருந்தாலும் கூட ஆதாரத்துக்கு அங்கம் இல்லே. பவமானேஷ்டிய சாட்சாத் அக்னிக்கு அங்கமாக சொல்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை. நீங்க ஏதோ ஒரு வாக்கியம் சொல்றது எதாசமனியது சொல்லிங்கிறது இந்த வாக்கியம் இதை போதிக்கிறதுன்னு. ஆனா இந்த வாக்கியம் அதை போதிக்கலைன்னு இந்த ஹோமத்தை உத்தேசித்து ஆகவனியத்தை விசாரணம் பண்றதே தவிர ஆகவனியத்தை உண்டு பண்றதுக்காக ஹோமத்தை விசாரணம் பண்ணல. இந்த வாக்கியம் உதாரணம்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் ஹோமத்துக்கு ஆகவனியத்தை ஆகாரமாக விசாரணம் பண்றது, ஆகவனியத்தை உண்டு பண்றதுக்காக ஹோமம் பண்ணுன்னு சொல்லல. நீங்க எப்படி வியாக்கியானம் பண்ணீங்கன்னு கேட்டா அந்த ஆகவனியத்தை உண்டு பண்றதுக்காக பவமானேஷ்டின்னு சொல்லக்கூடிய ஹோமத்தை பண்ணுன்னு இந்த வாக்கியம் சொல்றது. இப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு வாக்கியம் அங்க இல்லை. இது ஒரு தனி வாக்கியத்தை கல்பனை பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க. அதனால இந்த யுக்தி செலுத்து வராது. ஆனா இது இல்லாட்டாலும் சித்தாந்தத்தை அப்படியே வச்சுக்கலாம்.
எப்படி வச்சுக்கலாம்னு சொன்னால், யஜ்ஞாவச்சரகான இந்த வாக்கியத்திலே யஜ்ஞபதம் போட்டிருக்கு. யஜ்ஞங்கிறது பொதுவான யஜ்ஞத்தை சர்வ யஜ்ஞத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பதமாக இருக்கு. அதனால இந்த பாத்திரங்கள் சர்வ யஜ்ஞத்துக்கும் அங்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வெறும் பிரகரணத்தினால இந்த ஆகாரத்தில் வரக்கூடிய யுக்திக்கு மாத்திரம் அங்கமாக சொல்லப்படலைன்னு சொல்லணும் அப்படின்னு தார்த்தைக்காரர் சொல்லிக்கிட்டார். ஆக இந்த சூத்திரத்தை வேற விதத்துல உபயோகப்படுத்திக்கிறாங்க கொண்டு வரலாம். இந்த அதிகரணம் அதுக்கு அடுத்த அதிகரணம் இது தர்சபூர்ணமாக பிரகரணத்துல 2 வாக்கியம் இருக்கு. வாக்கின் பௌர்ணமாஸ்யாம் அனுச்சியதே விருகன்வதி அமாவாஸ்யாயாம். வார்த்தகி பூர்ணமாசே அனுச்சியதே விருகன்வதி அமாவாஸ்யாயாம். பூர்ணமாசத்தை வார்த்தகிருஷ்ண மந்திரத்தையும் அமாவாசையில விருகன்வத் மந்திரத்தையும் சொல்லணும். என்னன்னு கேட்டாக்க விருகன்வதி வார்த்தகி இந்த விருத்திரகணனத்தை எந்த மந்திரத்துல நிர்தேசம் பண்ணியிருக்கோ அது வார்த்தகிருஷ்ணியா. இந்திரோ விருத்திராணி ஜன்கணத்துன்னு விருத்திரகணனம் வருது இல்லையா, அதனால இந்த மந்திரம் வார்த்தகிருஷ்ண மந்திரம். கவிர் விப்ரேன வாவுகே அந்த விருத்தங்கிற தாது பிரயோகம் வரதுனால விருத்தத்தான மந்திரம். அக்னிர் விருத்திராணி ஜன்கணத் அங்கே விருத்திரகணம் இருக்கு. அக்னிர் விருத்திராணி ஜன்கணத்தில் இந்திரக அக்னிர் விருத்திராணி ஜன்கணத் அது ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம் சொகும் சோமாசி சத்பதி சொகும் ராகவத விருத்திரகான இருக்கு. அங்கேயும் விருத்திரகணத்தை சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு. இந்த 2 மந்திரமும் வார்த்தகிருஷ்ண மந்திரம். இதே மாதிரி அக்னி தேவதாகமாகவும் சோம தேவதாகமாகவும் 2 விருத்தாபு வரும்படியான மந்திரம் இருக்கு. இங்க என்ன சொல்றது, வார்த்தகிருஷ்ணின் தான் வார்த்தகின் விருகன்வதிங்கிற சப்தத்துக்கு இந்த 2 இருக்கு. இதை வச்சு இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க வேண்டும். பௌர்ணமாசிங்கிற பதம் தர்சபூர்ணமாசத்துல சொல்லப்பட்ட அந்த பூர்ணமாசத்தை செய்யக்கூடிய 3 பிரதான யாகங்களை குறிக்கிறது. அந்த ஆத்மீய யாகம் 1, ஐந்திர தசி யாகம், ஐந்திர பலோ யாகம், இது அமாவாஸ்யா. ஆத்மேய புரோடாச யாகம், உபாம்சு யாகம், அதே மாதிரி அக்னிசோமிய புரோடாச யாகம், இது 3 பூர்ணமாசம். ஆக இந்த 2 மந்திரமும் அந்த பிரதான யாகத்துக்கு அங்கமாக சொல்லப்படுறது இங்க குருபக்ஷி. ஆனால் பிரதான யாகத்துல இந்த தேவதைகள் இல்லை. பிரதான யாகத்துல ஆக்னேய புரோடாசம்னு சொல்லும் போது அக்னி தேவதை, அக்னி சோமிய புரோடாசம் சொல்லிட்டு அக்னி சோமம் 2 சேர்ந்து தேவதை. ஆனா இந்த ரித்துல இருக்கக்கூடிய தேவதை 1 அக்னி 1 சோமம், 1 அக்னி 1 சோமம், இப்படி இருந்த மாதிரி. அதனால அந்த பிரதான யாகத்தோடு இந்த ரித்தை சம்பந்தப்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணணும், அதுவுடைய அங்கத்தை கொண்டு போகும். ஆனர்த்தியாக கதங்கேறு அப்படி கொண்டு போகும்போது இந்த பிரதான யாகத்துக்கு அங்கமான ஆஜ்யபாகம் 2 இருக்கு. பிரயாகம் ஆஜ்யபாகம். அந்த ஆஜ்யபாகத்துல முதல் ஆஜ்யபாகத்துக்கு அக்னி தேவதை, 2வது ஆஜ்யபாகத்துக்கு சோமன் தேவதை. அப்படி இருக்கிறதுனால அந்த ஆஜ்யபாகத்துல முதல் ஆஜ்யபாகத்துக்கு அக்னியை செல்லக்கூடிய மந்திரமும் 2வது ஆஜ்யபாகத்துக்கு சோமத்தை செல்லக்கூடிய மந்திரம் கிடைக்கும். இதை இந்த 2 வாக்கியமும் வியவஸ்தை பண்றது. 2 அக்னி 2 சோமம் மந்திரம் இருக்கா. பௌர்ணமாசியில செய்யக்கூடிய ஆஜ்யபாகத்துல வார்த்தகின் பூர்ணமாசையை அனுப்பிச்சேதே அக்னிருத்ராணிக்கு இதுவும் அந்த சொகும் சோமாசி சத்பதிங்கிற இந்த மந்திரமும் தான் அந்த ஆஜ்யபாகத்துக்கு மந்திரம். இதே அமாவாசையில இதே ஆஜ்யபாகம் வரும். அப்போ வரும்போது அந்த இன்னொரு 2 மந்திரங்களுக்கு அதை எடுத்துக்கணும். வியவஸ்தை பண்றதுக்காக இந்த வாக்கியம். இந்த 2 வாக்கியம் நேரடியா அந்த பிரதான யாகத்துக்கு அங்கமாக விதிக்கப்படலை சொல்றதுதான் இந்த சீக்கிரம். நிசஷ்ட அனர்த்த சம்பந்தா இந்த வார்த்தகிருஷ்ண மந்திரம் அதே மாதிரி விருகன்வத் மந்திரம் இது 2க்கும் அந்த பௌர்ணமாசி அமாவாஸ்யான்னு சொல்லப்படக்கூடிய யாகத்திற்கும் மிக பரஸ்பரம் அர்த்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா தேவதையை சொல்ல வச்சுட்டுதான் சொல்லணும். அந்த தேவதை அங்கே இல்லை. மந்திரத்தை சொல்லக்கூடிய தேவதை அங்கே இல்லாததுனால அந்த யாகத்தோடு இது சம்பந்தப்படாது. ஆகையால
அந்த ஆனந்தக்கிரதங்க நியாயம் மாதிரி கீழே கொண்டு வரணும் விளக்கணும். ஒரு இடத்துல ஆனந்தக்கிரதங்க நியாயம் இருந்து ஒரு இடத்துல இல்லை, எங்க உண்டு எங்க இல்லைங்கிறத உதாரணங்களை சொல்லிட்டு வர்றோம். அதனால ஆட்சியபாகத்துக்கு அதனுடைய அங்கமான ஆட்சியபாகத்தை இந்த மத்தங்களை விவசாய பண்றதாக வச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தரையும் அசோகத்தான். இது ஜோதிஷ்டோமத்தில் பல வாக்கியங்கள் இருக்கு. முக்திகரோதி வாக்கியம் வச்சுதி தீட்சிதமாகவே இது ஒரு வாக்கியங்கள் இருக்கு. முக்திகரோதினா அந்த தீட்சையில இருக்கும்போது அவன் வந்து புதிய வச்சுக்கணும், கையை புதிய வச்சுக்கணும். இதுதான் முக்திகரோதி. வாக்கியம் வச்சுட்டீங்கன்னா வாக்கு பேசக்கூடாது. வாக்கியம்னா மௌனமாக இருக்கான். முக்திகரோதி வாக்கியம் வச்சு இதற்கு இரண்டு எஜமானம் செய்ய வேண்டியதாரு. அடுத்தது தீட்சிதமாகவே இது வந்து அதீட்சிதமான அப்படின்னு அந்த அர்த்தம் வந்து சொல்லணும். இந்த மாதிரி தேவதைகளுக்கு 3 தடவை சொல்லலாம். இந்த மாதிரி இந்த எஜமான் தீட்சை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு 3 தடவை சொன்னாக்க வாழ்க்கை தெரியும் ஒரு விஷயம். இது ஒரு காரணம். இது இப்படியே இன்னொரு உதாரணம். ஹஸ்தா பவநீனிக்கை. அவநேகம்னா பிரச்சாரம் அளவு கை ரெண்டையும் அலம்பிக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்தது உலகராகி திருநாசி. உலகம்னு ஒரு திருண விசேஷங்கள். அந்த திருண விசேஷத்தை கொண்டு பரப்பணும். அந்த வேதியில அந்த இடத்துல அதை வீழ்த்தினோம்னு ஒண்ணு சரணம் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன இந்த சந்தேகம் வருதுன்னு கேட்டா, முக்தி விரோதி வாசனை சக்தின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா தீட்சிதமாவே தேதி இந்த அதீட்சித்தான விதமானு சொல்ல வேண்டியது இது சொல்லப்படுது. இந்த காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த முஷ்டீகரணம் வாத்தியமும் இது ரெண்டுமே அதுக்கு அடுத்தபடி சொல்லப்பட்ட இந்த தீட்சிதா வேதனங்கிற கர்மாவுக்கு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரி கையளப்ப சொல்லியிருக்கு ஹஸ்தா பவனிக்குன்னு. இது அந்த உபலராஜிய சரணம் பண்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கா, அதுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு என்ன. இப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு காரியம் செய்ய எப்பவுமே இந்த ரெண்டுமே மேற்கொண்டு செய்யக்கூடிய காரியத்துக்காக சொல்லப்பட்டது வந்து தீர்மானம். எதுக்காக கையளப்ப சொல்லியிருக்குன்னா அதோட முடியல, மேல ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா அடுத்தபடியா அந்த ஸ்தானம் தானே சொல்லியிருக்கு. அதனால இந்த ஸ்தானத்துக்கு அங்கமாகத்தான் பிரச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு, ரச பிரச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆனந்தரியம் இருக்கு. ஆனந்தரியம் பக்கத்திலேயே அது படிச்சிருக்கு, அதனுடைய பாடம் இருக்கு. அதே மாதிரி இந்த முஷ்டீகரோதி வாசனை ஆன உடனே அந்த தீட்சிதாவேதம் சொல்லியிருக்கிறபடியால அதுக்கு அங்கமாக இவன் அந்த முஷ்டீகரணம் வாக்கியமனம் இது ரெண்டும் எஜமானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றான் பூர்வபக்ஷம். அசோதனை சொல்றேன், இது சித்தாந்த சொல்றான். இந்த பூர்வபக்ஷத்துக்கு சித்தாந்தம் அசோதனா. ஆனந்தரியம் அசோதனா. ஆனந்தரியம் அதுக்கு பக்கத்துல இருக்கேங்கிறத வச்சுட்டு இதுக்கு அங்கங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. அசோதனா அப்பிரமாணம் இல்லை. ஆனந்தரியம் ஆனந்தரியம்னா அடுத்து படிச்சிருக்கு, அதை சொல்லிட்டு அடுத்தபடி உடனே இதை படிக்கிறதுங்கிறத வச்சுட்டு அதுக்கு அங்கம் சொல்ல முடியாது. அசோதனா அப்பிரமாணம். இதை இந்த விஷயத்துக்கு பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. முஷ்டீகரோதி வாசனை சொல்லி தீட்சிதமாகவே சேர்த்து படிச்சிருக்கிற காரணத்தினால இந்த முஷ்டீகரணமும் வாக்கியமனமும் தீட்சிதாவேதனம்ங்கிறதுக்கு அங்கம்னு சொல்ல முடியாது சொல்றாரு. அதே மாதிரி ஹஸ்தாவதனைங்கிறது உபலராஜஸ்தானத்துக்கு மாத்திரம் அங்கம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் சொல்றார், இது வந்து இந்த ஆனந்தரியம்ங்கிறது ஒரு ஸ்தான பிரமாணம், சந்நிதி தானே. இதுவும் அதுவும் பக்கத்துல இருக்குங்கிறத வச்சுட்டு நீங்க இதை கண்டுபிடிக்கணும், இதுக்கு அங்கம். ஆனால் பிரகரணம்ங்கிறது இதை விட பிரபல பிரமாணம். பிரபல பிரமாணத்தினால என்ன தெரிகிறது கேட்டா, இதுக்கு மேல எத்தனை காரியங்களை செய்ய போறானோ அத்தனைக்கும் இது அங்கம்னு பிரகரணத்தினால கிடைக்கும். பிரகரணத்துல இது நிறைய காரியங்கள் சொல்லப்படும். அதனால இவன் கையிலம்புறது இதுக்கு மேல செய்யக்கூடிய சகல காரியத்துக்கும் அங்கமாக இது பிரச்சாரம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த முஷ்டீகரோதி வாசம் வச்சிருக்க எதுவரை அங்கன்னா எதுவரை இவன் வந்து வாக்குவிகர்சம் சொல்லலையோ இதை விட்டுடலாம்னு சொல்றதுக்கு ஒரு அவசியம் இருக்கு. இதுக்கு மேல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி என்றும் செய்யக்கூடிய சகல பதார்த்தத்துக்கும் அங்கமாக இந்த முஷ்டீகரணம் பாரம்பரியம் என்பது இருக்கு. அது தீர்மானம். ஏன்னா இந்த ஆனந்தரியத்தை மாத்திரம் வச்சுட்டு இது அதுக்கு அங்கம். ஒரு வார்த்தைக்காரர்ல சொல்லியிருக்க 2 பேருடைய வீடு பக்கத்துல இருக்கு.
அடுத்த வீட்டுக்காரரா இருக்காங்க. ஆனா அவ 2 பேருக்கும் பரஸ்பர சம்பந்தமே இல்லை, இல்லாமலே இருக்கலாம். அர்த்ததோ ஜகமஸ்தானம் ஆனந்தரியம் அகாரம். ஆனா இங்க ஒருத்தர் இருக்கா, எங்கேயோ ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் இவருக்கும் சம்பந்தம். ஆக பக்கத்துல இருக்கிற ஒரு சிந்தி 2 பேருக்கும் அந்தாங்கி காரணம். அதனால பிரகடன பிரமாணத்தினால இதை நிர்ணயம் பண்ணணும். இதுக்கப்புறம் இதுதான் கடைசி எடுக்கணும். இந்த பாடத்துல தசபூர்ணமாக பிரகடனத்துல வாக்கியம் ஒன்று இருக்கு. ஆக்னேயம் சதுர்த்தாகி, அதாவது ஆக்னேயம் புரோடாசம். இந்த யாகம் ஆனதுக்கு அப்புறம் அந்த புரோடாசத்தை 4 பாகம் பண்ணி இந்த 4 ரித்துக்களுக்கு கொடுக்கணும். சதுர்த்தாகரம் அதை வச்சு 4 விபாகம் பண்ணி 4 ரித்துக்களுக்கு கரெக்டாக. இந்த சதுர்த்தாகரணம் இருக்கு எந்த ஆக்னேயத்துக்குன்னு ஆக்னேயம்னு பதம் இருக்கு. இந்த பதத்துக்கு அர்த்தம் என்ன? அக்னியை தேவதையாக கொண்ட புரோடாசம், அதாவது அக்னியோடு சம்பந்தப்பட்ட புரோடாசம். அங்க அக்னி சோமிய யாகம் ஒண்ணு இருக்கு, அதுக்கும் ஒரு புரோடாசம் உண்டு. ஆக்னேய புரோடாசம், அக்னி சோமிய புரோடாசம், 2 புரோடாசம். இப்ப இந்த இடத்துல ஆக்னேய புரோடாசத்தில் எப்படி ஒரு அக்னி சம்பந்தம் இருக்கோ, அக்னி சோமியங்கிறது அக்னி கலந்திருக்கு, அக்னி சேர்ந்திருக்கு. அதனால அந்த புரோடாசனம் அக்னியோடு சம்பந்தப்பட்ட புரோடாசமாக இருக்கிறதுனாலே அதுக்கும் இது சதுர்த்தாகரணம் உண்டா இல்லையா? ஆமா, எல்லாம் இருக்கிற எல்லா புரோடாசத்துக்கும் 4 விசாரணம் பண்ணி ஆளு கொடுக்கணுமா, இல்ல ஆக்னேய புரோடாசம் ஒன்றுக்கு மாத்திரமா? இதுக்கு பூர்வபக்ஷ சூத்திரம். சேஷஸ்து குணசயுக்தா சாதாரண பிரதீயேத. ஆனந்தரியம் சோதனாலயா பூர்வாதிகரணம். பூர்வாதிகரணத்துல இந்த வாக்குகள் பாருங்க, ஹஸ்தா பவனிய நிறுத்தே புரிஞ்சு போச்சு. உலகாதி இது முதல் வாக்கியம் தனி வாக்கியமாக இருக்கு. இந்த 2 வாக்கியமும் பரஸ்பரம் சேரத்துக்கு ஒன்றும் காரணம் இருக்கு. இது இல்லாமல் அந்த வாக்கியம் அபூர்ணமாக இருக்கு, அது இல்லாமல் இந்த வாக்கியம் அபூர்ணமாக இருக்குங்கிறது இல்லை. 2ம் ஒரே வாக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு லட்சணம் முன்னாடி சொன்னார். அர்த்தைகத்வா ஏகம் வாக்கியம் சாகாங்ஷங்கே உண்டாகியிருக்கிறார். இது 2ம் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்துல ஒரு பாதி பாகத்தை பார்க்காம விட்டோம்னா அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் பூர்ணமாகாமல் இருக்கு. அப்படியானால் அந்த பத சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியமாக ஏற்கனவே அந்த மாதிரி இங்கு இருக்கு. சமாப்தமாயிடுதான் வாக்கியானாங்க சமாப்தத்வா தப்பாவதேதிக்கு இந்த விதி முடிஞ்சு போச்சு. தன்னுடைய வாக்கியார்த்தத்தை முடிஞ்சு. அதுக்கப்புறம் உலகாஜியும் திருநாட்டி சொன்னா இது தனி வாக்கியம். இது சுதந்திரமா அர்த்தபோதத்தை உண்டு பண்றது. அதனால பிரத்யேகம் ஸ்வஸ்வார்த்த விஷயத்துல சமாப்தமானதுனால இது 2க்கும் பரஸ்பரம் ஆகாங்ஷை எதுவுமே இல்லை. அதனால இது தனி, இது தனி. ஒண்ணுக்கு அந்த இது பரஸ்பரம் அங்காங்கிசாவும் எதுவும் கிடையாது. இது அந்த வார்த்தை. இந்த அடுத்த அதிகரணத்துல பிரகடனத்தால எல்லாத்துக்கும் அந்த கையை நம்புறதுன்னு சொன்னா அங்க பண்ற எல்லா கர்மாவுக்கும் அது அந்தமா தான். இந்த ஆத்மீயம் சதுர்த்தாகரவதிங்கிற இடத்துல 2 இடத்துலையும் சதுர்த்தாகரணம் பண்ணணுமா வேண்டாமா விசாரம் பூர்வபக்ஷம் பண்ணணும்னு. சேஷகானா அது சேஷத்துக்கு செய்யக்கூடிய சேஷமா இஷ்டமான புரோடாசத்துக்கு செய்யக்கூடிய சதுர்த்தாகரணமானது சேஷத்துக்கு அர்த்தம். குணசயுக்தாக, குணான அக்னிங்கிற தேவதையோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சாதாரண பிரதீயத்த, சாதாரண அக்னி ஆக்னேய புரோடாசத்துக்கும் அக்னிசோமிய புரோடாசத்துக்கும் 2க்குமே சாதாரணம் பொதுவானதாகும். இந்த சம்ஸ்காரம் சதுர்த்தாகரணம்னு சொல்லப்பட்ட சம்ஸ்காரம் 2 புரோடாசத்துக்கும் 2 புரோடாசம் அக்னியோடு சம்பந்தப்பட்ட புரோடாசமானது. அதனால ஆத்மீய சப்தத்துல 2யுமே குறிக்கிறது. ஆத்மீயம் சதுர்த்தாகரம். தேஷாம் அகம் பந்தா சூத்திரத்துல விசேஷம். இதுல இந்த பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா அச்சோதனாங்கிற பதத்தை பூர்வ சூத்திரத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து சேர்த்துங்க. அதை சேர்த்து இப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு சொல்றாங்க. ஒரு சமயம் இந்த அக்னிக்கும் அந்த புரோடாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படியானால் இந்த ஆக்னேயம் புரோடாசம் சதுர்த்தா கரோதிங்கிறது எந்த இடத்துல, அதாவது அக்னிசோமியம்
புரோடாசம் இருக்கு, அதுல அக்னி சம்பந்தமே இல்லேன்னு சொல்ல இருந்தால் அப்ப ஆக்னேயம் புரோடாசம் சதுர்த்தாகிறது ஒரே ஒரு புரோடாசத்தை மாத்திரம் சதுர்த்தாகரணம் பண்ண சொல்லும் இந்த வாக்கியம். ஆனா அப்படி இல்லை. அதனால ரெண்டுக்கும் சேர்த்து பண்ண வேண்டியதுதான். மிகத் தேஷாம் அசம்பந்தாத்னா தேஷாம் அசம்பந்தா இது சியாத் ததா அச்சோதனா சியாத் நசு ததா அஸ்தி சம்பந்தஸ்து வர்த்ததே அத்தः உபயோகப்பி புரோடாசயோகம் சதுர்த்தாகரணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. நேரடியா வியாக்கியானம் பண்ணல. தேஷாம் அசம்பந்தா ஜம்பேரத்தையும் சதுர்த்தாகரணம் உண்டு பூர்வபக்ஷம். இந்த அர்த்தத்தை எடுக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து இருந்தா வார்த்தைக்காரே சொல்றேன். சித்தாந்தமிதிக்கு வியவஸ்தாவா அர்த்தவிநியோகா லிங்கஸ்ய அர்த்தேன சம்பந்தா லக்ஷணார்த்தா குணஸ்ருதி. வியவஸ்தாவா முதல்ல சாதாரண சொன்னார் இல்லையா, ரெண்டு பூராசிக்கும் பொதுவான தர்மமாகும். இதுல அர்த்தம் தான் நமக்கு தேவைப்படுறது. அதனால அப்புறம் அந்த வேலை சூத்திரத்தை உதேசம் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து வரக்கூடிய அர்த்தத்தை வச்சுருந்து மேல் கொண்டு போறேன். வியவஸ்தாவா அங்க சாதாரணம்னு சொன்னாரோ ரெண்டுக்கும் பொதுன்னு அப்படி கிடையாது. வாங்கிற சப்தத்தினால பூர்வபக்ஷ வியாபத்தி வியவஸ்தை தான் அப்படின்னா ஆக்னேய புரோடாசம் ஒன்றுக்குத்தான் இந்த சதுர்த்தாகரணம் தீர்மானம் பண்றாங்க. எப்படி அர்த்த சம்யோகா, ஏன்னா அது ஒண்ணுதான், அந்த புரோடாசம் ஒண்ணுதான் அக்னியோடு சம்பந்தப்பட்ட புரோடாசம். அக்னியோடு சம்பந்தப்பட்ட சம்யோகம்னா சம்பந்தம், அக்னியோடு சம்பந்தப்பட்ட புரோடாசம் அது ஒண்ணுதான். அப்ப அபியா அபிஷோகியம் அந்த அக்னி பதம் இருக்கு அப்படி சொல்ற லிங்கத்துக்கு அர்த்தேன சம்பந்தா. அபிஷோகியம்ல என்ன ஆகிறது, அந்த அதிக பிரச்சனையும் இருக்கு. நிறைய வியாக்கரணங்கள்லாம் அந்த சூத்திரக்காரர்கள் தெரியும்னு தெரியுது. அந்த அபிஷோகியம்ங்கிற இடத்துல அந்த அக்னி சப்தத்துக்கும் தத்விகத்துக்கும் நேரடியான சம்பந்தம். அக்னி சப்தத்துக்கும் சோம சப்தத்துக்கும் முதல்ல சம்பந்தம். அப்புறம் அக்னி சோம சப்தம் வந்ததுக்கு அப்புறம் தத்விகம் நல்லா அக்னிஷ்ட சோமஷ்ட அக்னி சோமம். முதல்ல அக்னி அதாவது அக்னிக்கும் சோமத்துக்கும் முதல்ல சமாசமான அப்படின்னா இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் இருக்கு. இது ஆனதுக்கு அப்புறம் அது சத்தியம். அப்படின்னா இந்த சமாசார்த்தம் இருக்கு. சமாசார்த்தத்துக்கும் தத்விகத்துக்கும் தான் சம்பந்தமே தவிர சமாசத்துக்கு அவயவமா இருக்கக்கூடிய அக்னிக்கு தனியாகவும் சோமத்துக்கு தனியாகவும் சம்பந்தம் இல்லை. அதனால இந்த புரோடாசத்தை ஆக்னேய புரோடாசம் சொல்லவே முடியாது. ஆக்னேய புரோடாசம்னா அக்னிக்கு மாத்திரம் சம்பந்தம் உள்ள புரோடாசம்னா அதாகும். அந்த ஆக்னேயம் புரோடாசம் அக்னியின் தேவதா வெறும் அக்னி சப்தத்துக்கு மேல தத்விக பிரச்சனை ஆக்னேய சம்பந்தம். அதனால அந்த அக்னி வேற ஏதோடும் சம்பந்தப்படாமல் அந்த புரோடாசத்தோட மாற்றம் சம்பந்தப்படுறதுனால அந்த அது ஆக்னேயத்திற்கு முக்கியமாகவும் ஆகும். அக்னிசோமிங்கிற இடத்துல அக்னிக்கு நேரடியாக புரோடாசத்துக்கு சம்பந்தம். அக்னிஷ்ட சோமஷ்ட முதல்ல அக்னிசோமம்னு சமாசமானதுக்கு அப்புறம் அந்த சமாசாரத்துக்கு தான் திரவியத்தோடு சம்பந்தம், சத்திகாரத்துக்கு சம்பந்தம் வருது. ஆகையால இது ஆத்மீயம் ஆகாது. அதனால வியவஸ்தா ஒரே ஒரு புரோடாசத்துக்கு தான் இந்த சொல்லி காட்டணும். லிங்கத்திய அர்த்தேன சாஸ்திரம் கொடுத்தார் இல்லையா, இந்த லிங்கம்ங்கிறது அக்னி பதம்னு அர்த்தம் பண்ணிட்டார். அர்த்தேனங்க அர்த்தப்படுறதுக்கு சோமபதம்னு அர்த்தம் பண்ணிட்டார். எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கு. அதாவது நம்மளால சொல்லவே முடியாது. இந்த அக்னி பதத்துக்கு சோமபதத்தோட முதல்ல சம்பந்தம் அன்வயமானது, அதுக்கு அப்புறம் தான் சத்திகாரத்துக்கு அன்வயமானதுனால நேரடியாக சத்திகாரத்தோடு இது சம்பந்தம் இல்லை. அக்னி சம்பந்தப்பட்ட புரோடாசம் சொல்ல முடியாது. அதனால லட்சணார்த்தா குணஸ்ருதி. இந்த ஆக்னேயம்ங்கிற இடத்துல விசேஷமா ஆக்னேயம் போட்டிருக்கு. இந்த அக்னி சம்பந்தத்தை விசேஷமாக அது குறிப்பிடலாம். நிஜமாவே அந்த புரோடாசத்துல அக்னி சம்பந்தம் உள்ள புரோடாசத்தை தான் சதுர்த்தாகரணம் பண்றதுக்கு அது சொல்றது. அப்படி இல்லாத அக்னி சோமிய புரோடாசத்துக்கு இப்போ சதுர்த்தாகரணம் வராது.